ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெறும் ₹300 இருந்தால் இதே போல் ஒரு அட்டகாசமான நெக் பேண்ட் உங்களால் வாங்க முடியும். ₹1000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணுற நெக் பேண்டில் என்னெல்லாம் இருக்குமோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெக் பேண்டில் பெரும்பாலும் இருக்குது. அதிகமான பேட்டரி லைஃப், நல்ல ஒரு குவாலிட்டி, மேக்னெட்டிக் இயர்பட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெக் பேண்டில் இருக்குது. இந்த வீடியோவில் டெக்ஃபயர் பிராண்டோட பிளாட்டினம் சீரீஸ் நெக் பேண்ட் பற்றி பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த நெக் பேண்ட் பொறுத்த வரைக்கும் வெறும் ₹300 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு தான் சேல் பண்ணுறாங்க. வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பேக்கேஜிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அட்ராக்டிவான பேக்கேஜிங் அப்படின்னு சொல்லலாம். பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பட்டன் கண்ட்ரோல் பற்றி ஃபுல்லாக போட்டிருக்காங்க. பேக்கேஜிங் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளாடி நெக் பேண்ட், யூசர் மேனுவல், டைப் சி சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் உள்ளாடி வச்சுருக்காங்க. இந்த நெக் பேண்டோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. நெக் பேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளான நெக் பேண்டாக இருக்குது. பெரும்பாலும் ரொம்ப கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணுற நெக் பேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பட்டன் கண்ட்ரோல் எல்லாமே அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஆனால் இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பட்டன் கண்ட்ரோலோட குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கேபிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு பிரேடட் கேபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்மல் கேபிளை கம்பேர் பண்ணும்போது பிரேடட் கேபிள் ஈஸியாக டேமேஜ் ஆகாது. இந்த நெக் பேண்டில் டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்கனால 2 மணிக்கூரில் ஸ்பீடாக இந்த நெக் பேண்டை சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதே போல் பிளேபேக் பொறுத்த வரைக்கும் இந்த கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு 40 மணிக்கூர் பிளேபேக் இந்த நெக் பேண்டில் கிடைக்குது. அதே போல் இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா மெமரி கார்டு சப்போர்ட் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் உண்மையாகவே பார்த்தீங்க அப்படின்னா மெமரி கார்டு சப்போர்ட் இந்த நெக் பேண்டில் கிடையாது. இந்த நெக் பேண்ட் பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. குறிப்பாக பைக்கில் அதிகமாக ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நெக் பேண்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்ட்ரோல் போர்டுக்கு மேலே இருந்து கேபிள் வரனால கேபிள் லென்த் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ கம்மியாக இருக்கனால நீங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த நெக் பேண்டோட கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது. அதே போல் இந்த கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த நெக் பேண்டில் மேக்னெட்டிக் இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ரொம்ப அதிகமான பேஸ், டீப்பான பேஸ், பஞ்சியான பேஸ் இது எல்லாமே கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது. இந்த நெக் பேண்டோட ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெக் பேண்டில் ஒரு 80-90 வச்சு சாங்ஸ் கேட்டால் எந்த அளவுக்கு சவுண்டு இருக்குமோ அந்த சவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெக் பேண்டில் வெறும் 40 வால்யூம் வச்சாலே போதும், அந்தளவுக்கு சவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த நெக் பேண்டை நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ரொம்ப அதிகமாக வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சவுண்ட் குவாலிட்டி அந்தளவுக்கு பெட்டராக இல்லை. என்னுடைய பட்ஜெட் ₹300 தான். இந்த ₹300 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி நல்ல குவாலிட்டியான அதிகமான பேட்டரி லைஃப் உள்ள நெக் பேண்ட் வாங்கணும் அப்படின்னா இந்த நெக் பேண்ட் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.